புதுச்சேரி கணக்கன் ஏரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 இளைஞர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கணக்கன் ஏரி சாலை அருகே இளைஞர்கள் சிலர் அப்பகுதியில் உள்ள சிறுவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்த சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர். அப்போது மர்ம நபர்கள் 2 பேர் போலீசாரை கண்டதும் தப்பி செல்ல முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் 135 கிராம் கஞ்சா வைத்திருந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் சாரம் பகுதியை சார்ந்த நவீன் என்கிற துப்பாக்கி வயது 22 மற்றும் பூமியன்பேட்டை பகுதியை சார்ந்த ரேவந்த்குமார் வயது 21 என்பதும் தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் 2 பேர் மீது வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் 1 லட்சம் மதிப்பிலான இரும்பு பொருட்களை திருடிய 5 பேரை கைது செய்த போலீசார் திருடுபோன இரும்பு பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி கூட்டுறவுத்துறைக்கு சொந்தமான திருபுவனை கூட்டுறவு நூற்பாலை கடந்த 6 ஆண்டு காலமாக உற்பத்தி இல்லாமல் மூடிக்கிடக்கிறது. இந்த தொழிற்சாலையின் உள்ளே கோடிக்கணக்கான மதிப்பிலான பொருட்கள் பாதுகாப்பற்ற நிலையில் உள்ளது. இந்த நூற்பாலையில் நேற்று முன்தினம் அதிகாலை 2 மணி அளவில் தொழிற்சாலையின் பின்பக்கமாக கதவுகள் உடைக்கப்படும் சத்தம் கேட்டு அங்கு பணியில் இருந்த 2 காவலாளிகள் ஓடி சென்று பார்த்தனர். அப்போது அங்கு இரும்பு தகடுகள் திருடு போய் இருந்தது. அவற்றின் மதிப்பு 1 லட்சம் ஆகும். இதனைத் தொடர்ந்து நூற்பாலையின் உற்பத்தி பிரிவு அதிகாரி பன்னீர்செல்வம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் திருபுவனை போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் குமரவேலு, உதவி சப் இன்ஸ்பெக்டர் செல்வம் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு திருவண்டார்கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் 2 மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்றுள்ளனர். அப்போது ரோந்து பணியில் இருந்த சப் இன்ஸ்பெக்டர் குமரவேலு மற்றும் குற்றவியல் போலீசார் அவர்களை மடக்கி பிடித்து விசாரணை நடத்தினார்கள். அப்போது அவர்கள் வைத்திருந்த இரும்பு பொருட்களை பல்வேறு இடங்களில் விசாரணை நடத்தி இரும்பு பொருட்களை கைப்பற்றி விசாரணை நடத்தியது. திருபுவனை கூட்டுறவு நூற்பாலையில் மேலும் 3 பேருடன் சேர்ந்து இரும்பு பொருட்களை திருடியதாக ஒப்புக்கொண்டனர். பிரகாஷ் வயது 36, உத்ரா வயது 30, தமிழ்வாரன் வயது 42, சூர்யா வயது 32, மணிகண்டன் வயது 26 ஆகிய 5 குற்றவாளிகளை கையும் களவுமாக பிடித்து புதுச்சேரி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தார்கள். அதேபோல கடந்த ஆண்டு இந்த நூற்பாலையில் 12க்கும் மேற்பட்ட மோட்டார்கள் காணாமல் போனதும் குறிப்பிடத்தக்கது. புதுவை அரசியலில் புதியவர்கள் வருகையை கண்டு காங்கிரஸ் கட்சி கலக்கம் அடைந்துள்ளதாக பாஜக மற்றும் அதன் ஆதரவு சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்தனர். புதுவை பேரவை வளாகத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், ஜான்குமார், அந்த கட்சியின் ஆதரவு சுயேட்சைகளான சிவசங்கரன், அங்காளன் ஆகியோர் கூட்டாக சனிக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறியதாவது: புதுச்சேரி காமராஜர் நகர் சட்டப்பேரவை தொகுதியில் நடைபெற்ற மாணவர்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் லாட்டரி அதிபர் மகன் ஜோஸ் சார்லஸ் மார்டின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். அவரும் பாஜகவை சார்ந்தவர்தான். எனவே அவரது சேவை புதுவை மக்களுக்கு தொடர வேண்டும் என்று பேசினோம். தற்போது புதுவையில் முதல்வர் உள்ளிட்ட பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளியூரை பூர்வீகமாக கொண்டவர்கள்தான். ஆகவே தொழிலதிபரை ஆதரிப்பதற்காக காங்கிரஸ், திமுக உள்ளிட்ட கட்சிகள் தங்களை கடுமையாக விமர்சிப்பதை ஏற்க முடியாது. திமுக, காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் நிதியை ஜோஸ் சார்லஸ் மார்டினிடம் வாங்கியுள்ளனர். புதுவை மாநில காங்கிரஸ் தலைவர் உள்ளிட்டோர் அரசியல் நாகரிகத்துடன் பேச வேண்டும். புதுச்சேரியில் புதியவர்கள் அரசியலுக்கு வருவதால் காங்கிரஸ் கலக்கமடைந்துள்ளது. அதனால் நிதானமிழந்து அந்த கட்சியின் தலைவர்கள் பேசுகின்றனர். தேர்தலில் மக்கள் தீர்ப்பே முக்கியமானது. தேர்தல் நேரத்தில்தான் கட்சி சின்னத்திலோ அல்லது சுயேட்சையாகவோ போட்டியிட முடிவெடுக்கப்படும். தற்போது பாஜகவில்தான் இருக்கிறோம், உரிமையை கோருவதால் தனி அணி அல்ல என்றனர். புதுச்சேரி மடுகரை சாராய கடையில் 2 மாநில போலீசார் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கடலூர் மாவட்டம் பட்டம்பாக்கம் மடுகரை சாலையில்
தென்பெண்ணையாறு சோதனை சாவடியில் இருந்து தமிழக போலீசார் அவ்வழியாக வந்த ஒருவரை மடக்கி சோதனை செய்தனர். அவரிடமிருந்து 10 சாராய பாக்கெட்டுகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர் மடுக்கரையில் உள்ள சாராய கடையில் இருந்து வாங்கி வருவதாக தெரிவித்தார். இதனையடுத்து கடலூர் டிஎஸ்பி ரூபன்குமார் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட போலீசார் மடுக்கரை சாராய கடைக்கு சென்று அங்கிருந்த 40 லிட்டர் சாராய பாக்கெட்டுகளை பறிமுதல் செய்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த புதுச்சேரி நெட்டப்பாக்கம் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன், மடுகரை சப் இன்ஸ்பெக்டர் குப்புசுவாமி தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று சாராய கடையில் இருந்து எந்த பொருளையும் எடுத்து செல்லக்கூடாது என தமிழக போலீசாரை மறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதற்கு டிஎஸ்பி ரூபன்குமார், தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் தடை செய்யப்பட்டுள்ளது. தமிழக பகுதியில் பாக்கெட் சாராயம் பிடிபட்டால் அது எங்கிருந்து வருகிறது என்பதை கண்டுபிடித்து தடை செய்வதற்கு தங்களுக்கு அதிகாரம் உள்ளது என்றார். பின்னர் பறிமுதல் செய்த சாராய பாக்கெட்டுகளுடன் தமிழக போலீசார் கிளம்பி சென்றனர். இச்சம்பவத்தால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. அதிக வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறி பணம் சுருட்டிய அரசு ஒப்பந்த ஊழியர் கைது செய்யப்பட்டார். வெளியூர் அடுத்து ஒதியம்பட்டு பள்ளிக்கூட வீதியை சார்ந்தவர் ஜெயக்குமார், வயது 41. இவர் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தில் ஒப்பந்த ஊழியராக பணிபுரிகிறார். இவரது உறவினர் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சாலை பனமலைப்பேட்டை கிராமத்தை சார்ந்தவர் கோபி, வயது 38. இவர் பங்குச்சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்து ஒதியம்பட்டு பகுதியில் பலரிடம் ரூபாய் 1 லட்சம் டெபாசிட் செய்தால் மாதம் 8000 வட்டி தருவதாக ஆசை வார்த்தை கூறினார். இதை நம்பி பலர் லட்சக்கணக்கில் ஜெயக்குமாரிடம் பணத்தை கொடுத்தனர். கொடுத்தவர்களுக்கு சில மாதங்கள் வரை வட்டி பணம் வந்தது. பின் வட்டி தரவில்லை. இதனால் ஒதியம்பட்டு ஸ்ரீனிவாச கார்டனை சார்ந்த உலகநாதன், மனைவி தீபா, வயது 38 என்பவர் 50 லட்சம் முதலீடு செய்து ஏமாற்றம் அடைந்ததால் வில்லியனூர் போலீசில் ஜெயக்குமார் மீது புகார் தெரிவித்தார். இதன் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் வழக்கு பதிவு செய்து ஜெயக்குமாரை நேற்று கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தற்போது பங்குச்சந்தை நிதி நிறுவனம் நடத்தி அதிக வட்டி கொடுப்பதாக தெரிவித்த கோபியை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி அரசின் நிதிநிலை சுகாதார சேவைகள் மீதான தணிக்கை சட்டசபையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. புதுச்சேரி அரசு துறைகள் மீதான இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கை துறை தலைவரின் அறிக்கை சட்டசபையில் வைக்கப்பட்டு ஆளுநருக்கு கட்டாயம் அனுப்பப்படுகின்றது. அது மட்டுமின்றி சட்டமன்ற உறுப்பினர்களின் கவனத்திற்காகவும் வழங்கப்படுகின்றது. அதன்படி மார்ச் 2022 முடிவடைந்த ஆண்டிற்கான பொது சுகாதார உள்கட்டமைப்பு மற்றும் சுகாதார சேவைகளின் மேலாண்மை குறித்து செயல்திறன் தணிக்கை அறிக்கை வைப்பதற்காக யூனியன் பிரதேச அரசாங்கத்திற்கு நேற்று அனுப்பப்பட்டது. அதேபோல மார்ச் 2023 முடிவடைந்த ஆண்டிற்கான புதுச்சேரி யூனியன் பிரதேச அரசின் நிதி தணிக்கை அறிக்கை சட்டசபையில் வைக்க அனுமதிக்கப்பட்டுள்ளது. இத்தகவலை மாநில முதன்மை கணக்காய் தலைவர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த அமைச்சர் நமச்சிவாயம் மீண்டும் மண்ணாடிப்பட்டில்தான் போட்டியிடுவேன் என்று ஆதரவாளர்கள் மத்தியில் உறுதியோடு தெரிவித்தார். தற்போது புதுச்சேரியில் பொதுமக்களிடையே 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அரசியல் பிரமுகர்கள் யார், எங்கெங்கு போட்டியிடுகின்றனர் என்பது குறித்து மிகவும் தீவிரமாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இதில் அமைச்சர் நமச்சிவாயம் இந்த முறை வேறு இடத்தில் போட்டியிடுவார் என்றும் ஒவ்வொருவரும் தங்கள் தொகுதியில் போட்டியிடுவார்கள் என்று பேசி வந்தனர். இந்நிலையில் இன்று ஆதரவாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் தாம் மீண்டும் மண்ணாடிப்பட்டு தொகுதியில்தான் போட்டியிடுவேன் என்று உறுதியாக தெரிவித்தார். பல்வேறு வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார். மேலும் கடந்த சில மாதங்களாக வேறு தொகுதியில் போட்டியிடுவதாக வந்த அனைத்து வதந்திகளுக்கும் முற்றுப்புள்ளி வைத்தார். மீனவர்கள் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்குள் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்குமாறு புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுவை மீன்வளத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெற்கு வங்கக்கடலில் உருவாகக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரி மீனவர்கள் ஆழ்கடல் பகுதிகளில் மீன்பிடிக்க செல்வதை தவிர்க்க வேண்டும். வருகின்ற 27ஆம் தேதி தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் அன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரையில் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். தற்போதைய வானிலை அறிவிப்பின்படி மீன்வளத்துறை அறிவிப்பானது சென்னை மண்டல வானிலை அறிவிப்புக்கு ஏற்ப மாறுபடும் என்றும்
இதனால் வானிலை அறிவிப்பை மீனவர்கள் கவனித்து வருமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். இவ்வாறாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அன்னை ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழாவையொட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கழகத்தினர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். தமிழகத்தின் முதல் பெண் முதலமைச்சர் அன்னை ஜானகி ராமச்சந்திரனின் 100ஆண்டு பிறந்தநாள் விழா புதுச்சேரி தலைமை கழகத்தில் கொண்டாடப்பட்டது. அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜானகி அம்மாவின் திருவுருவப் படத்திற்கு அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத்தலைவர் அன்பானந்தம், கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன், புதுச்சேரி நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையார், அண்ணா தொழிற்சங்க பேரவை செயலாளர் பாப்புசுவாமி, மாநில எம்ஜிஆர் மன்ற செயலாளர் சிவாலய இளங்கோ மற்றும் கழகத்தினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டையை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் வழங்கினார். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்குட்பட்ட அதிமுகவினருக்கு புதிய உறுப்பினர் அட்டை வழங்கும் நிகழ்ச்சி தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் இல்லத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மாநில அம்மா பேரவை செயலாளரும் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாஸ்கர் கலந்து கொண்டு தலைமை தாங்கி புதிய உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் நகர கழக தலைவர் செல்வகுமார், தொகுதியின் செயலாளர் கருணாநிதி, தொகுதி தலைவர் காந்தி மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதியின் நிர்வாகிகள், வார்டு உறுப்பினர்கள், மகளிரணி நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பரசுராமனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி பரசுராமன் அறக்கட்டளை சார்பில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில அதிமுக முன்னாள் மாநில அவைத் தலைவரும் உருளையன்பேட்டை தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பரசுராமனின் 3ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்பட்டது. பரசுராமன் அறக்கட்டளைகள் சார்பில் துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி பிருந்தாவனம் பகுதியில் நடைபெற்றது. பரசுராமன் அறக்கட்டளைகள் நிறுவனர்கள் வானூர் அரசு கலைக்கல்லூரி பேராசிரியர் டாக்டர் காந்திமதி, சென்னை விமான நிலையத்தின் உதவி பொது மேலாளர் பரணிதரன் ஆகியோர் கலந்து கொண்டு 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்களுக்கு உணவு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். முன்னதாக உயிர்த்துளி நிறுவனம் மூலமாக ஜிப்மர் மருத்துவமனை அருகே 1500க்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக காமராஜர் நகர் தொகுதி செயலாளர் ஆறுமுகம், முன்னாள் உருளையன்பேட்டை தொகுதியின் செயலாளர் மோட்சநாதன், வழக்கறிஞர்கள் சரவணன், இளையராஜா, சக்திவேல், முருகையன், ராதா என்கின்ற செழியன் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். எழுத்தாளர் செந்தில் விஸ்வநாதன் எழுதிய யார் சொல்லக்கூடும் வாழ்வில் தேடல்களை என்ற நூலினை சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் வெளியிட்டு சிறப்பித்தனர். எழுத்தாளர் செந்தில் விஸ்வநாதன் எழுதிய யார் சொல்லக்கூடும் வாழ்வின் தேடல்களை என்ற நூல் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்க வளாகத்தில் நடைபெற்றது. நூல் ஆசிரியர் செந்தில் விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர் நமச்சிவாயம், ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் காஞ்சிமா முனிவர் கல்லூரி பேராசிரியர் முனைவர் கிருஷ்ணகுமார், தாகூர் கல்லூரி உளவியல் துறை தலைவர் முனைவர் ராமபிரபு, அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள், மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி பேராசிரியர் ஆயி மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுவை மாநிலத்தில் மீனவர்களுக்கான வளர்ச்சி நிதியை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று மாநில மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுவை மாநில மக்கள் தொகையில் மீனவ சமுதாயத்தினர் 3ஆம் இடம் வகிக்கின்றனர். புதுவை ஒன்றியத்தில் 11 தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிப்பவர்களாக மீனவர்கள் உள்ளனர். ஆனால் புதுவை அரசியல் கட்சியினர் மீன்வள தினத்தில் வாழ்த்துக்களை கூற முன்வரவில்லை. போட்டிகள் நடத்தியிருப்பதாக கூடியதும் ஏற்கும்படி அல்ல. உண்மையில் மீனவர் பிரச்சினைகளை கேட்டு தீர்வு காண வழிமுறைகளை வரையறுத்திருக்க வேண்டும். மீனவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு, வளர்ச்சிக்குரிய நிதியை உயர்த்தியும் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் மீனவர் தின விழாவை அரசு நடத்தியிருக்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது.
68வது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான தேக்வாண்டோ போட்டியில் சாதனை படைத்த புதுவை மாணவி அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து ஆசி பெற்றார். 68வது தேசிய பள்ளிகளுக்கு இடையிலான தேக்வாண்டோ போட்டிகள் மத்திய பிரதேசம் ஒடிசாவில் கடந்த நவம்பர் 8ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் புதுவை தேக்வாண்டோ ஆண்கள் மற்றும் பெண்கள் அணிகள் கலந்து கொண்டனர். இதில் 55 எடைக்கு குறைவான பிரிவில் பிரதீக்ஷா என்ற மாணவி வெண்கல பதக்கம் வென்று புதுவைக்கு பெருமை தேடி தந்தார். பதக்கம் வென்ற வீராங்கனை புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் நிறுவனர் செயலர் சிட்டிபாபு தலைமையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்களை சந்தித்து வாழ்த்து பெற்றார். இந்நிகழ்வில் பிஜேபி நகரம் மாவட்ட பொறுப்பாளரும் முன்னாள் கவுன்சிலருமான செல்வ கணபதி, தேக்வாண்டோ சங்க நிர்வாகி மாஸ்டர் ராஜ்மோகன் மற்றும் பலரும் உடனிருந்தனர். புதுச்சேரி தேக்வாண்டோ வரலாற்றில் தேசிய பள்ளிகளுக்கு இடையேயான போட்டிகளில் முதலில் பதக்கம் வென்றிருப்பது இதுவே முதல் முறை என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுவை தொழிலாளர் துறை வேலைவாய்ப்பு அலுவலகம் சார்பில் பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் 584 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரியில் உள்ள பாரதிதாசன் அரசு மகளிர் கலை அறிவியல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த முகாமில் புதுவை, தமிழ்நாடு மற்றும் வெளி மாநிலத்தை சார்ந்த 50 முன்னணி தனியார் நிறுவனங்கள் பங்கேற்று 3156க்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப நேர்காணலை நடத்தின. நிறுவனங்களின் விவரம் கல்லூரி நுழைவு வாயில் அறிவிப்பு பலகையில் ஒட்டப்பட்டிருந்தது. முகாமில் 10ஆம் வகுப்பு, +2 மற்றும் ITI, டிப்ளமா, இளநிலை பொறியியல், இளநிலை பட்டம், மருந்தியல், செவிலியர், கணக்கியல், கல்வியல், MBA முடித்தவர்கள் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த முகாமில் மொத்தமாக 1756 பேர் பங்கேற்றனர். இவர்களில் 584 பேர் தேர்வு செய்யப்பட்டு பணி நியமன ஆணைகளை புதுவை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் வழங்கினார். நிகழ்ச்சியில் வேலைவாய்ப்பு அலுவலக துணை ஆணையர் சந்திரகுமரன், கல்லூரியின் முதல்வர் வீரமோகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். வாஸ்கோ நிறுவனம் சார்பில் நடைபெற்ற போதைக்கு எதிரான விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டத்தை துணை சபாநாயகர் ராஜவேலு கொடியசைத்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் இயங்கி வரும் வாஸ்கோ நிறுவனம் மற்றும் டெக்லத்தான் உடன் இணைந்து போதைக்கு எதிரான 2ஆம் ஆண்டு விழிப்புணர்வு மராத்தான் ஓட்டம் புதுச்சேரி கடற்கரை சாலை காந்தி சிலை அருகே நடைபெற்றது. இதில் துணை சபாநாயகர் ராஜவேலு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கொடியசைத்து மராத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்தார். இந்த விழிப்புணர்வு ஓட்டத்தில் அனைத்து வயதினர்களும் மற்றும் மாற்றுத்திறனாளிகளும் ஆர்வத்தோடு கலந்து கொண்டனர். பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள், நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக பாடகர், திருக்குறள் அறிவு, VIPக்கள், தொழிலதிபர்கள், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் தன்னார்வலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வாஸ்கோ மற்றும் டெக்லத்தான் நிறுவன ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேரி உழவர்கரை பகுதியில் அப்பகுதி மக்கள் வேண்டுகோளை ஏற்று சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் தன் சொந்த செலவில் CCTV கேமரா பொருத்தி திறந்து வைத்தார். உழவர்கரை தொகுதி முழுவதும் பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சேவையை சமூக சேவகரும் வழக்கறிஞருமான சசிபாலன் செய்து வருகிறார். அந்த வகையில் உழவர்கரை பகுதியில் பல்வேறு குற்ற சம்பவங்களை தடுக்கும் வகையில் மேரி உழவர்கரை பகுதி மக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மக்கள் நலன் கருதி தன் சொந்த செலவில் இன்று CCTV கேமரா பொருத்தி அதனை திறந்து வைத்தார். மேலும் அப்பகுதி மக்களிடையே குற்றங்களை எந்தெந்த வகையில் தடுக்க வேண்டும் என்று பல்வேறு விழிப்புணர்வையும் சசிபாலன் அப்பகுதி மக்களுக்கு ஏற்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மேரி உழவர்கரை தொகுதி பொதுமக்கள் மற்றும் சசிபாலன் பாசறை நிர்வாகிகள் என திரளானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். வெளியூர் பகுதியில் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 42ஆம் ஆண்டு நிறைவு மற்றும் கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. வெளியூர் பெருமாள் கோவில் எதிரே அமைந்துள்ள மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தின் 42ஆம் ஆண்டு நிறைவு விழா மேல்மருவத்தூர் ஆன்மீக குரு தவத்திரு அடிகளார் அவர்களின் குருவருள் துணையோடும் அன்னை ஆதிபராசக்தியின் திருவருள் துணையோடும் நிகழும் அடிகளாரது 84வது ஆண்டு கார்த்திகை மாதமான இன்று கொடியேற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் வீதி உலாவுடன் பட ஊர்வலம் மற்றும் கலச விளக்கு பூஜை மற்றும் வேள்வி பூஜையும்
ஏழைகளுக்கு ஆடை தானம், சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம், பென்சில் வழங்குதல் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மேலும் 41ஆம் ஆண்டு நிறைவு விழா சிறப்பாக நடைபெறவுள்ளது. விழாவில் ஆன்மீக அன்பர்களும் பக்தர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் மேல் மருத்துவர் ஆதிபராசக்தி ஆன்மீக நிர்வாக குழு, புதுச்சேரி மாநில தலைவர் முருகானந்தம், பொருளாளர் திருமால் உட்பட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி திருக்காஞ்சி ஸ்ரீ கெங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் முதன்மையான உக்ரமான வடிவமாக கால பைரவர் கருதப்படுகிறார். கால பைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்த பயம் விலகுவதோடு மன தைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தினத்தை கால பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி நேற்று கால பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. இதனையடுத்து புதுச்சேரி திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள காசிக்கு வீச மிகுந்த ஸ்ரீ கெங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ கால பைரவருக்கு ஜெயந்தியை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம், கலச பூஜை, பைரவ மகா மந்திர ஜெபம், ஸ்ரீ ருத்ர ஜெபம், ஏகாதச ருத்ர ஹோமம் மற்றும் அபிஷேக ஆராதனை மிக சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர். நிகழ்ச்சியில் கால பைரவர், அஷ்டமி உபயதாரர், சரளா தனசேகரன் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக சனிக்கிழமை தோறும் நடைபெறும் கங்கா ஆரத்தி வழிபாடு நடைபெற்றது. இதில் புதுச்சேரி ஐஜி அஜித்குமார் சிங்காலா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகம் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர். கால பைரவர் ஜெயந்தியை முன்னிட்டு லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணிய ஆலயத்தில் எழுந்தருளியுள்ள சிவகால பைரவர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாரதனை நடைபெற்றது. சிவபெருமானின் 64 வடிவங்களில் முதன்மையான உக்கிரமான வடிவமாக கால பைரவர் கருதப்படுகிறார். கால பைரவரை வழிபாடு செய்தால் எதிரிகள் குறித்து பயம் விலகுவதோடு மன தைரியம் உண்டாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். கார்த்திகை மாதத்தில் வரும் தேய்பிறை அஷ்டமியில் கால பைரவர் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த தினத்தை கால பைரவர் ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. அதன்படி இன்று கால பைரவர் ஜெயந்தி கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி லாஸ்பேட்டை அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சிவகால பைரவருக்கு 1008 சஹஸ்ரநாம அர்ச்சனை நடைபெற்று சன்னிதானத்தில் அலங்கரிக்கப்பட்ட கால பைரவருக்கு சோடச தீபாரதனை மற்றும் மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு கால பைரவரை வழிபட்டு சென்றனர்.